இப்போ ஃபேட்டி லிவர் வராமல் இருக்கணும், இல்லை லிவரை ஆரோக்கியப்படுத்தணும், நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கும் 5 வழிகள் நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ். நம்பர் 1, இன்றைக்கி முதல்ல லிவர் டெஸ்ட்டை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது எடுக்கணுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் நோய் வந்தால் டாக்டரை போய் பார்க்குறோமே தவிர, நம்ம யாரும் ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னோடய லிவர் நல்லா இருக்கா, என்னோடய லிவர் கீழே இருக்கக்கூடிய கால் பேடர் நல்லா இருக்கா, அல்லது கால் பேடரில் கற்கள் இருந்து நான் ரொம்ப நாள் கவனிக்காமல் இருக்கேனா என்னங்கிறத புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது. நம்பர் 2, குருட்டுத்தனமாக ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? லிவர் சிரோசிஸ்க்கும், மஞ்சள் காமாலைக்கும், பித்தப்பை அடைப்பினால் ஏற்படுகின்ற அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்க்கும், ஹெப்படைட்டிஸ் பிக்கும், அதே போல் தொற்றுக்களால் அல்லது ஆட்டோ இம்யூனாக ஏற்படுகின்ற லிவர் நோய்களுக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியாமல் இன்றைக்கி ஈரல் ப்ராப்ளமாக அப்போ கீழா நெல்லி சாப்பிடுன்னு சொல்லி நோயை பெரிதாக வளர்த்து சிரமப்படுவதை பார்க்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. நம்பர் 3, இன்றைக்கி ஈரல் ப்ராப்ளம் வந்துருச்சு அல்லது வரப்போகுது, நான் என்ன பண்ணால் இதுலேருந்து குணமாக முடியும்? டீடாக்ஸுங்க. கழிவு நீக்கத்தை போல் ஈரல் சுத்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த சிகிச்சையே கிடையாது. கழிவு நீக்கம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சுலபமாக பண்ணுவோம். இன்றைக்கி 6 நாட்களுக்கு நெய் மருந்து கொடுத்து 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யறதை பார்க்க முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த டீடாக்ஸ் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை 1/2 லிட்டர் தண்ணியில் போடுங்க, கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க, அதில் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் போடுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் கணக்கு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா எழுதி கொடுக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக ஈரல் நோய் ஏற்படாது. 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி யோகா, தியானம், மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஈரல் நோயின்னு வரும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயத்துக்கு தான் கவனம் எடுக்கிறோமே தவிர செய்ய வேண்டிய விஷயத்துக்கு கவனம் எடுக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 5000 அடி நடக்கிறது, குறைந்தது ஒரு நாளைக்கு 15 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்வது, தியான பயிற்சி செய்வது, எல்லாத்துக்கும் மேலே முறையான யோக பயிற்சியை ஒரு யோகா ஆசிரியரிடம் அல்லது மருத்துவரிடம் கற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவது இன்றைக்கி ஈரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே 5th ஒன், இதெல்லாம் நம்ம செய்கிற முயற்சியாக இருந்தாலும் கூட யக்ருத் கேர் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஈரல் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க, ஃபேட்டி லிவர் நோயை ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்த, ஈரல் நோயோடு போராடி கொண்டிருந்தாலும் எந்த சிகிச்சையில் இருந்தாலும் கூட ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி லிவர் சார்ந்த நோய்களுக்கு யக்ருத் கேர் கேப்சூல். காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ஈரல் பற்றி பேசணுன்னாலே நம்ம நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாங்க. இருந்தாலும் நான் சொன்ன மினிமம் பாயிண்ட்ஸையாவது ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள்.